Day 65 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் மூன் வாக். ஆம்பா ஸ்கைவன் தான் வந்திருக்கோம். ஷோ டைமிங் 7:15 PM. ஹாய், Day 65 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஸோ டெய்லி வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 days 365 மூவிஸ் சேலஞ்ச் தான் அது. ஸோ டெய்லி ஒரு மூவி தேட்டரில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி 65th டே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ மூவி நேம் பார்த்திங்கன்னா மூன் வாக். அதான் மூவி நம்ம கிளம்பும் போதே வந்து பாதி வழியில் திடீர்னு மழை வந்துருச்சு சடனாக. ஸோ நம்ம கிளம்பும் போது பெருசாக மழை வர மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அப்படியே கிளம்பிட்டோம். பார்த்தா பாதி வழியில் மாட்டிக்கிட்டோம். அண்டு வெயிட் பண்ணி ஃபுல்லாக நனைஞ்சிட்டே தான் போய் இன்றைக்கி மூவி வந்து பார்த்துருக்கோம். ஸோ மூவி நேம் பார்த்திங்கன்னா மூன் வாக். அந்த மூவியோட ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 80s நடக்கிற மாதிரி ஒரு கதை. அண்டு மலையாள மூவி தான் இது. ஸோ மலையாளம்ல தான் பார்த்தோம். ஸோ இந்த மூவி பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் 4-5 சின்ன பசங்க வந்து அவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து அந்த டான்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அவங்களுக்கு. ஸோ அந்த டான்ஸ் ஷோலாம் பார்க்கும்போது ஸோ நம்மளும் இந்த டான்ஸை கற்றுக்கணும். ஸோ அவங்க ரொம்ப அந்த டான்ஸ் ஆடுறவங்கள பார்க்கும்போது ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. ஸோ எல்லோரும் அவங்கள லைக் பண்ணுறாங்கன்னும் போது ஸோ அவங்க வந்து அந்த டான்ஸை நம்மளும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டான்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. பட் வந்து இது எங்கே கற்றுக்கிறது எப்படின்றது தெரியல. ஸோ அந்த ஷோ பண்ணுறவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க வந்து உங்களுக்கு சீரியஸாக எடுத்துக்காமல் ஸோ நாங்கள் மாஸ்டர்லாம் யாரும் வைக்கல, நீங்களே வந்து நாங்களே அந்த வீடியோ பார்த்தா கற்றுக்கிற மாதிரி இவங்களை அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் டென்ஷன் ஆகி இவங்க டான்ஸ் தெரிஞ்ச ஆளை தேடி போகிறாங்க. ஸோ ஒருத்தர் அந்த டான்ஸ் தெரிஞ்சவர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட வந்து இவங்க ரெகுலராக டான்ஸ் கற்றுக்குறாங்க. ஸோ இவங்க எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் ஒரு குரூப் படிக்கிறாங்க பசங்கள்லாம். ஸோ அதில் வந்து படிக்காத பசங்களும் சில பசங்க இருக்காங்க. ஸோ அந்த வேலைக்கு போகிறவங்க படிக்காமல் வேலைக்கு போகிற பசங்களும். ஸோ இவங்க குரூப்பாக எங்கேயாவது போனாலே வந்து பிரச்சனை ஆகிடுது. ஸோ நீ யார் நான் யாருன்ற மாதிரி அவங்கள எங்கே போனாலும் வந்து பிரச்சனை ஆகிடுது. அண்ட் வந்து யார்கிட்ட லைசன்ஸ் இல்லாமல் பைக்கில் சுற்றுற மாதிரிலாம் எடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க போலீஸ் சில டைம் வந்து வார்ன் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு தடவை அவங்களை இந்த மாதிரி பார்த்தா வந்து விட மாட்டேன்ற மாதிரி. ஸோ இவங்க வந்து இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணி இவங்க டான்ஸும் கற்றுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது தான் வந்து அவங்களோட டாஸ்க்கே. ஸோ படம் ஃபுல்லாக வந்து இப்படி தான் போயிட்டுருக்கோம். அண்ட் இவங்க நடுவில் வந்து இவங்க லவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த லவ்வில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் அவரை காட்டுவாங்க. இது வந்து டோட்டலாக 80s நடக்க மாதிரி எடுத்திருப்பாங்க. அண்ட் வந்து ஒரு நாஸ்டாலஜிக் அந்த இதில் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது இந்த எஸ்டிடி பூத்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து இதாக இருந்துச்சுல அப்படின்ற மாதிரி சில விஷயம் தோணும். ஸோ அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. இப்போ எஸ்டிடி பூத்தில் வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறது அதெல்லாம் பார்க்கும்போது அந்த அவங்க ஹேர் ஸ்டைல் அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து பார்க்கும்போது எப்படின்னா இப்போ திருப்பி நம்மளும் இப்போ அந்த ஸ்டைல் தான் போட்டுரும். அந்த பேகி பேண்ட்லாம் அப்போவே சொல்லியிருக்காங்க. ஸோ 80sலேயே இருந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து இப்போ நமக்கு திருப்பி மறுபடியும் ட்ரெண்ட் ஆகி இப்போ நம்ம மறுபடியும் அந்த பேண்ட்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நாஸ்டாலஜிக் மூமெண்ட்லாம் மூவியில் இருக்கும். அண்ட் டான்ஸ் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிரேக் டான்ஸ் அதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மூவியில் வந்து இவங்க அந்த பிரேக் டான்ஸை கற்றுக்கிறது தான் மூவியாகவே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கிறது அது ஒரு பிரச்சனையாகும். அது வந்து கிளைமேக்ஸுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் எமோஷ்னலாக காட்டுவாங்க அந்த சீனை. ஒருத்தர் வீட்லேயுமே வந்து இவங்க டான்ஸ் ஆடுறதை பெருசாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இவங்க மாஸ்டர் இல்லாமல் அந்த டான்ஸை இது பண்ணி ஸோ இதில் வந்து அந்த ஆல்ரெடி இருந்த குரூப்போடு இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். ஸோ அவங்கள வந்து இவங்க பீட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ எப்படி இவங்க அதை பீட் பண்ணாங்களா இல்லை இவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக எல்லாம் டான்ஸை வந்து விட்டுட்டாங்களா அப்படின்றதான் வந்து மற்ற மூவியே நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ டான்ஸ் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதும் காட்டுற மாதிரி அவங்க ஃபேமிலி பிரச்சனைகளையும் காட்டுவாங்க. அண்ட் வந்து இதுலேயுமே வந்து சிலர் வந்து இந்த படிக்கிற பசங்க அவங்க இந்த வேலை செய்கிற பசங்க கூட சேர்கிறது வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்க பெருசாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த வேலை செய்கிற பசங்க வந்து பெருசாக ரெகக்னேஷன் அவங்க வீட்டுக்கெலாம் வரக்கூடாதுன்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் அந்த டைமில் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த கேஸ்ட் விஷயத்தையுமே வந்து கொஞ்சம் லைட்டாக இதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுவுமே அந்த டைமில் இருந்திருக்குன்றதை வந்து ரெஃபரன்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்டு வந்து கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸாகவே இருக்கும். கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் வந்ததை விட கிளைமேக்ஸில் அவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்றதை விட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று போடுவாங்க. ஸோ அது பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கூஸ்பூம் சீனாக தான் இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸ் நம்மளுக்கு. ஸோ நீங்களுமே வந்து டைம் இருந்தால் அந்த மூவி பாருங்கள். ஸோ ஒரு ஜாலியான மூவி, அந்த டான்ஸ் சம்மந்தப்பட்ட மூவி. ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மூவி டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள். அண்டு நீங்கள் ஆல்ரெடி இந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.